வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ரஃபேல் விமான விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவையில்லை. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரபரப்பு பேட்டி. இந்தியாவிலேயே முதலீடு செய்வதற்கு உகந்த மாநிலமாக விளங்குகிறது தமிழகம். தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமை எனவும் முதலமைச்சர் பெருமிதம். ஜப்பானில் இருந்து சென்னைக்கு நேரடி விமான சேவை அக்டோபரில் தொடங்கப்படும். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அறிவிப்பு. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் பிரியங்கா காந்தி. அரசியல் களம் இறங்கி இருப்பதால் கட்சி பலப்படும் என தலைவர்கள் பாராட்டு. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து அறிக்கை வெளியிடாதது ஏன்? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. ரஃபேல் விமான விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவையில்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மருத்துவமனை செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1400 நோய்களுக்கு சிகிச்சை பெற முடியும் என்றும், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் வரை இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். ஏழைகளுக்கும் உயர்தர சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸில் பொறுப்பு வழங்கியது குடும்ப அரசியலின் வெளிப்பாடு என்றும், ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவையில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுன்ற அந்த நோக்கத்தோட எடுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தை பற்றிய செய்தி அஞ்சல் அலுவலகம் மூலமாக ஏழைகளோட வீட்டுக்கு போய் சேர்ந்துருது. நீங்கள் அதுக்கு ஒரு பேப்பர், ஒரு காகிதம்ல நீங்கள் அப்ளிகேஷன் போடணுமோ இல்லை எழுதி கொடுக்கணுமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த திட்டத்தை பேப்பர்லெஸ் அப்படிங்கிறது. கேஷ்லெஸ், பேப்பர்லெஸ் அண்ட் ஏழைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான 1400க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு இதன் மூலமாக வைத்தியம் கிடைக்கும். நான் நிறைய தான் சொல்லிட்டேங்க. ஜேபிசி ரஃபேல் விஷயத்தில் தேவையே இல்லை. இப்போ வரைக்கும் ஜேபிசி எதுக்கு போட்டோமோ அது 2Gயா இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி போஃபோர்ஸாக இருக்கலாம். போஃபோர்ஸில் மீடியா மூலமாகவே யாருக்கு பணம் போயிருக்கு, அந்த பணம் யாருக்கு கிடைச்சதோ அந்த ஆள் எங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தார், யார் வீட்டுக்கு டெய்லி சுற்றத்தாருன்னு சொல்லிட்டு வந்தாரோ, இல்லை அவர் எந்த ஊர்லேருந்து வந்தவர், சுவிட்சர்லாண்டில் எங்கே பணம் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் மீடியா மூலமா வெளிப்படையா வந்துச்சு. முதலீடு செய்வதற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் விளங்கி வருவதாக முதலமைச்சர் பழனிசாமி பெருமையுடன் தெரிவித்துள்ளார். 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கியது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமை நடைபெறும் இந்த மாநாட்டில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்க விரும்பும் நிறுவனங்களுடன் சுமார் 2,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் 8.5% பங்கை தமிழகம் செலுத்துகிறது என்றும், ராணுவ தளவாட உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் திட்டங்களை தமிழகம் செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். தொழில் தொடங்க அனுமதி பெறும் நடைமுறைகள் தமிழகத்தில் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். Tamil Nadu is a leading state in investment potential. Tamil Nadu's industrial base is diversified and holds the leading position in textiles, leather, automobiles and auto components, heavy and light engineering, electronics manufacture, information technology in field services and health care. தமிழகம் பொன் விளையும் பூமியாக மாற வேண்டும் என டிவிஎஸ் குழும தலைவர் வேணு சீனிவாசன் விருப்பம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். சொல்லப்போன தமிழ்நாடு விரைவில் பொன் விளையும் ஒரு மாநிலமாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். By the central government, by you and your colleagues in promoting
Make in India, not only in India, but today your presence here, we hope Make in India will be Make in Tamil Nadu. We have promoted high quality and sustainable manufacturing, while we are always known for the automotive industry. As you saw in the presentation, actually Tamil Nadu is spread across all sectors of industry, and it's a very well-rounded and well-developed state. இந்திய வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது என பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு முன்மாதிரியாக உள்ளது என்றும் அதானி குழும முதன்மை செயல் அதிகாரி கரண் அதானி கூறியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அதானி குழும முதன்மை செயல் அதிகாரி கரண் அதானி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் இந்திய வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் தமிழகம் உள்ளது என்றும் கூறினார். எண்ணூர் துறைமுகத்தில் அதானி குழுமம் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலீடு செய்தது என்றும் எண்ணூர் துறைமுகத்தை அதானி குழுமம் வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றது என்றும் கரண் அதானி தெரிவித்தார். மேலும் 640 மெகா சூரியன் மின்சக்தி உற்பத்தி மையத்தை கமுதியில் அமைத்துள்ளோம் என கூறிய அவர் இன்னும் 12 கோடி அளவிற்கு அதானி குழுமம் தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இறக்கைகளுடன் வந்த பறக்கும் குதிரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கிய காட்சி அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் காணொலி ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. அதில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆன்மா தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஆசீர்வதித்து பூக்களை பொழிவது போல் காட்டப்பட்டது. அப்போது பறக்கும் இறக்கை கொண்ட வெண்மை நிற குதிரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தனது கால்களை தூக்கி வணங்கியது. இந்த காட்சி பார்வையாளர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஜப்பானில் இருந்து சென்னைக்கும் நேரடி விமான சேவை அக்டோபர் மாதம் முதல் தொடங்கப்படும் என உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் ஜப்பான் நரிட்டா விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு நேரடி விமான சேவை வருகிற அக்டோபர் மாதம் முதல் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் நிப்பான் ஏர்வேஸ் மூலம் வாரத்தின் 7 நாட்களிலும் விமான சேவை செயல்படும் என்றும் இதன் மூலம் தமிழக கலாச்சாரத்தை பார்க்க ஜப்பானில் இருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பான் சென்னை விமான சேவையினால் நட்புறவு அதிகரிப்பதுடன் தென்னிந்தியாவின் பொருளாதாரம் பெருகும் என உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரியங்கா காந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் உத்தரப்பிரதேச மாநில கிழக்கு பகுதியை கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சோனியா காந்தியின் மகளும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் சகோதரியுமான பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி உத்தரப்பிரதேச கிழக்கு பிராந்திய பகுதியின் செயலாளராகவும் அவர் செயல்படுகிறார் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதனை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் அசோக் கெலாட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உத்தரப்பிரதேச கிழக்கு பிராந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரியங்கா காந்திக்கு தேசிய தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். मायावती जी और अखिलेश जी से कोई दुश्मनी नहीं है.
प्यार है, मगर हमें कांग्रेस पार्टी की विचारधारा के लिए लड़ना है, तो अब हम उत्तर प्रदेश में पूरे दम से लड़ेंगे। अगर वो बातचीत करना चाहते हैं आगे, कोई प्रॉब्लम नहीं। காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் இந்த நடவடிக்கைக்கு கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதனால் தேசிய அளவில் மட்டுமின்றி உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் மீண்டும் பலம் பெறும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் ராஜீவ் சுக்லா கூறியுள்ளார். मैं सबसे पहले तो राहुल गांधी जी को बधाई देना चाहता हूं, धन्यवाद देना चाहता हूं कि वो प्रियंका गांधी जी को राजनीति में लाए और उनको पार्टी का जनरल सेक्रेटरी बनाया। इससे न केवल पार्टी को बहुत बड़ी ऊर्जा मिलेगी, बल्कि पूरे देश में कांग्रेस का रिवाइवल हो जाएगा और उत्तर प्रदेश में भी कांग्रेस के रिवाइवल, कांग्रेस के जो है फिर से मजबूत होने की शुरुआत हो जाएगी. காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டதன் மூலம் பிரியங்கா காந்தி நேரடியாக அரசியல் நுழைந்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரியங்காவுக்கு காங்கிரஸில் பதவி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக அரசு ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை என திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முழு ஆய்வு அறிக்கையை மத்திய அரசிடம் தன்னிச்சையாக கர்நாடக அரசு வழங்கியுள்ளதாக வந்த தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசிடம் அனுமதி பெற்றுதான் மேகதாதுவில் அணை கட்ட அனுமதிப்போம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ள நிலையில் கர்நாடக அரசு வரம்பு மீறி நடந்திருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஆனால் முதலமைச்சர் பழனிசாமியோ இதனை கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்ட காவிரி பிரச்சனையை மையமாக வைத்து விவசாயிகளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு அதிர்ச்சி தரத்தக்கக்கூடிய ஒரு செய்தியாக இன்றைக்கு கர்நாடக அரசு அந்த மேகதாது அணை கட்டுவதற்கான முழு ஆய்வு அறிக்கையை தயாரித்து மத்திய அரசிடம் வழங்கியிருப்பதாக ஒரு அதிர்ச்சித்தக்க செய்தி வந்திருக்கிறது. ஆக கேரள மாநிலமாக இருந்தாலும் சரி, புதுவை மாநிலமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கர்நாடக மாநிலமாக இருந்தாலும் அனைத்து மாநிலங்களையும் கலந்துத்தான் இதை முடிவெடுப்போம் என்று நிதின் கட்கரி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டீங்கன்னா, கர்நாடக மாநிலம் தன்னிச்சையாக ஒரு ஆய்வறிக்கையை தயாரித்து ஒரு திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய அரசிடம் கொண்டு கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு அது மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி. உயர்ஜாதி வகுப்பினருக்கு 10 விழுக்காடு சிறப்பு இட ஒதுக்கீடு திட்டம் எந்த கணக்கெடுப்பும் இல்லாமல் அவசரகதியில் கொண்டுவரப்பட்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற கட்சி நிகழ்வில் பங்கேற்ற அவர் செய்தியாளரிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். At that time itself, extension of private, and therefore what we are saying is at that time this was taken into consideration. But this time the way the BJP government and Modi government has brought this amendment, I think this was done in utmost hurry, without any preparation, without enumeration of who will be the beneficiaries, without laying down the standards of how do you define this, without giving the process by which from every section. தெகல்காவின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் மீது முதலமைச்சர் பழனிசாமி மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளார். கோடநாடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மீது செய்தியாளர் மேத்யூ சாமுவேல் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் சென்னை வந்துள்ள அவர் மீண்டும் முதலமைச்சர் மீது புகார் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மேத்யூ சாமுவேல் மீது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் முதல்வர் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அவதூறு கருத்துக்களை பரப்பியதால் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாமுவேல் மீது முதலமைச்சர் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. கோடநாடு கொள்ளை தொடர்பாக வழக்கறிஞர்களை சந்தித்து மனு அளிக்கப் போவதாக மேத்யூ சாமுவேல் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை தேவை என்று மனு அளிக்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னைக்கு வருகை தந்த தெகல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தான் சொல்லிக் கொடுத்து சயன் மனோஜ் பேசவில்லை என்று அவர் தெரிவித்தார். கேரளாவில் இருக்கும் சயனை யார் வேண்டுமானாலும் பேட்டி எடுத்துக் கொள்ளலாம் எனவும் கோடநாடு விவகாரத்தில் தம்மை யாரும் இயக்கவில்லை எனவும் மேத்யூ சாமுவேல் தெரிவித்தார். கோடநாட்டில் நடந்த 5 கொலைகளுக்கும் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை முதலமைச்சர் தான் தெரிவிக்க வேண்டும் என அவர் கூறினார். சசிகலாவுக்கு ஆதரவாக தான் செயல்படவில்லை என கூறிய சாமுவேல் தமிழக அரசு கைது செய்தால் செய்யட்டும் என்றும் திட்டவட்டமாக பதிலளித்தார். 23 ஆண்டுகளாக இதழியல் பணியில் அதிகாரத்தில் இருந்தவர்களின் தவறுகளை வெளிக்கொணர்ந்ததாக சாமுவேல் மேத்யூ கூறினார். Sayan and Manoj, those who are in Kerala,
and some of the journalists from here, they wanted to go and meet them. I allow them. You can go and meet them, whatever question you can ask. The question I wanted to ask Mr. Palaniswamy, the question I put it across him, the 5 murder, he is not given the answer. He said this party behind, that party behind. Make it clear. No one is behind me. I am alone. சிப்பெட் நிறுவனத்தின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவை ஒட்டி 3400 மாணவர்கள் மறுசுழற்சிக்கான வடிவத்தில் நின்று உலக சாதனை புரிந்தனர். சிப்பெட் எனப்படும் மத்திய பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் தொழில்நுட்ப பயிலகத்தின் 50ஆம் ஆண்டு பொன் விழா சென்னையில் நாளை கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 3400 மாணவர்கள் மறுசுழற்சிக்கான குறியீடு வடிவத்தில் நின்று சாதனை புரிந்தனர். இதையடுத்து சிப்பெட் நிறுவனத்திற்கு உலக சாதனை நிறுவனத்தின் விவேக் நாயர் சாதனை சான்றிதழை வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர் பேசிய அவர், இதற்கு முன் சென்னையில் மறுசுழற்சி குறியீட்டு வடிவத்தில் 1776 மாணவர்கள் கலந்து கொண்டது சாதனையாக இருந்தது என்று தெரிவித்தார். தற்போது 3400 மாணவர்கள் செய்த சாதனை அதனை முறியடித்துள்ளதாகவும் விவேக் நாயர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கான ஒரு சிம்பிளை வந்து கிரியேட் பண்ணி புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1726 பேர் வந்து இந்த ரெக்கார்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி 3367 பேர் சேர்ந்து இன்னைக்கு ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியல் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ சிப்பெட் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா குழந்தைங்களும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இடத்துலேருந்து வந்து இன்னைக்கு இந்த ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த ரெக்கார்டு எது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ் ஒழிப்புங்கிற ஒரு இது போயிட்டு இருக்கு. அந்த பிளாஸ்டிக் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பிளாஸ்டிக் எப்படி பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிப்பெட் வந்து இன்னைக்கு இந்த புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கினால் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உயர் ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர் இதை தெரிவித்தார். தங்களை அடக்கி ஒடுக்குகிற ஆதிக்க சாதிக்கு இணையாக மேலெழுந்து வர வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்ட சிறப்புரிமைதான் இந்த இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் இந்த 10 விழுக்காடு செயல்படுத்தப்படுமையானால் மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கும். இதை கோரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வேண்டுகோள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கைன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி. நடிகர் சிம்பு மீது சென்னை காவல் ஆணைய அலுவலகத்தில் பால் முகவர்கள் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். சமீபத்தில் நடிகர் சிம்பு வெளியிட்ட வீடியோ பதிவுகள் இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த வீடியோ குறித்து நடிகர் சிம்பு மீது பால் முகவர்கள் சங்கம் சார்பில் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் மனுவில் சிம்புவின் வீடியோ பதிவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும், திரைப்படம் வெளியாகும் நாளில் பால் முகவர்களின் கடையில் பால் திருடு போகாமல் இருக்க பாதுகாப்பு அளிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. நடிகர் சிம்பு வந்து நேற்று ஒரு காணொலி காட்சியை வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி அவருடைய படம், புதிய திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. அந்த திரைப்படத்துக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாசா வந்து கட் அவுட் வைங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பாக்கெட்டில் இல்லாமல் அண்டாவாக பால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து அவர் ரசிகர்களுக்கு வந்து அன்பு கட்டளையாட்டிருக்காரு. இது வந்து ரசிகர்கள் மத்தியில், அதாவது அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இதர நடிகர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு மோதல் போக்கை உருவாக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையாக அமைந்துவிடும். மற்ற நடிகர்களும் இது போன்ற காரியத்தில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு இடம் கொடுக்காத வகையில் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஜெயலலிதா தடுத்த திட்டங்களை எல்லாம் தமிழகத்தில் கொண்டு வந்து அவர் கனவை நிறைவேற்றுவதாக பாஜக கூறுவது தவறு என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் செய்தியாளர் பேசிய அவர், அதிமுகவிடமிருந்து விலகி வந்த தாங்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக கூறினார். அன்னைக்கு ஸ்டெர்லைட்டில் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க, அவங்க யாருமே வரல. அதுக்கு ஒரு வருத்த செய்தி கூட சொல்லலை. அதே மாதிரி 8 வழிச்சாலை அமைப்பேன், தொழிற்சாலை கொண்டு வருவேன்னு சொல்கிறாங்க. இது வந்து அம்மா எந்த திட்டங்கள்லாம் தடுத்தாங்களோ அதெல்லாம் கொண்டு வர்றவங்க எப்படி அம்மாவுடைய கனவை நிறைவேற்ற முடியும்? அதனால் தேர்தல் வர்றதுனால அவங்க இது மாதிரிலாம் பேசுகிறாங்க. புரட்சி தலைவர் வந்து திமுக விட்டு எதுக்காக வெளில வந்தார் அன்னைக்கு? அது ஒரு தீய சக்தின்னு சொல்லி வெளியில் வந்தார். அதே மாதிரி இந்த துரோக சக்தியை விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியதில் எந்த தவறும் இல்லை என பாஜகவின் தேசிய செயலாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்துள்ள நந்தீஸ்வர ஆலய கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். கன்னியாஸ்திரிய 16 தானே கற்பழிச்சார்ல,
ஒரு பெண்ணோட படத்தை போட்டு மர்மஸ்தானத்தில் சூலம் போட்டிருக்கியே, வேற இன்னொன்னு இல்லை போட்டிருக்கணும். என்ன வெக்கங்கட்ட கூட்டம் இந்த மதவெறி தீய சக்திகள், அந்நிய கைக்கூலிகள். இந்த போப்பினுடைய போப்பு வந்து இன்னொரு வெளிநாட்டுக்கு தலைவர், அவருக்கு இங்க எடுபடி எப்படி இருக்கலாம்? அது தேச துரோகங்கிறேனா? அப்படி பண்ணியிருக்கிற ஒரு வெட்கங்கட்ட கூட்டத்தை கேள்வி கேட்காம இது எங்களுக்கு பார்த்து கேட்கறதா? ஓபிஎஸ் பார்த்து கேட்கறதா? என்ன தப்புனார்? யாகம் பண்ணுவார், யார் தடுக்கிறதுக்கு? ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி நாளை திட்டமிட்டபடி கருப்பு தினம் அனுசரிக்கப்படும் என வணிகர் சங்க பேரவைத் தலைவர் விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை தூத்துக்குடியில் உள்ள அனைத்து கடைகள், நிறுவனங்களில் கருப்பு கொடி ஏற்றப்படும் என கூறினார். நாளை 24/1/2019 அன்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பாக அன்றைய தினத்தை கருப்பு தினமாக அறிவிக்க கூறி ஏற்பாடு செய்யப்பட்டதின் விளைவாக வணிகர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய வணிக நிறுவனங்களிலும் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் கருப்பு தினமாக அனுஷ்டிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வணிகர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த கருப்பு தினத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். சத்தியமங்கலம் அருகே ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வெயிலில் காத்து கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நேற்று முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் காரணமாக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வகுப்புகள் நடத்த அரசு உத்தரவிட்டது. இருப்பினும் சில இடங்களில் பள்ளிகள் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் இன்று சத்தியமங்கலம் அடுத்துள்ள சதுமுகை தொடக்கப் பள்ளிக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி பூட்டி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். காலை 11 மணி வரை காத்திருந்த அவர்கள் சோர்வடைந்து வீட்டுக்கு திரும்பினர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளியை பூட்டி சென்றவர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஜே.ஜே. நகர் முதியவர் கொலை வழக்கில் சொத்துக்காக குடும்பத்தினரை சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. சென்னை ஜே.ஜே. நகர் பகுதியை சேர்ந்தவர் இயேசுராஜன். 70 வயதான இவருக்கு கலா என்ற மனைவியும் ஜெனிஃபர், டேசி என்ற 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் சொத்து தகராறு காரணமாக கலாவின் தம்பி கோபால் இயேசுராஜனை தாக்கியதாகவும் இதில் இயேசுராஜன் உயிரிழந்ததாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக கோபாலை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சொத்துக்காக குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து முதியவரை கொலை செய்தது அம்பலமாகி உள்ளது. இதைத் தொடர்ந்து இயேசுராஜன் மனைவி கலா, மைத்துனர் கோபால், மகள் ஜெனிஃபர், மருமகன் பிரான்சிஸ் மற்றும் மகள் டெய்சி ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்துக்காக குடும்பத்தினரை முதியவரை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கடும் பனி நிலவி வருகின்றது. விடியற்காலை நேரங்களில் பனிமூட்டம் அதிக அளவில் நிலவி வருவதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றனர். இந்நிலையில் இன்று காலை ஏற்பட்ட பனிமூட்டத்தால் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் டெல்லி ரயில் நிலையத்திற்குள் நுழைய முடியாமல் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. அதேபோல் ரயில் நிலையத்திலிருந்து ரயில்கள் புறப்பட முடியவில்லை. இதன் காரணமாக 21 ரயில்கள் தாமதமாகி உள்ளன.